அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை, தரித்திரம், எதிரி தொல்லை, கஷ்டம், கவலை இது எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் செஞ்சிங்கன்னா போதும், எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் விலகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் குறித்து நேற்றே வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட இலையில் தீபம் ஏற்றுங்க, அந்த இலையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே போட்டிருக்கிறேன்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். மேலும் அதில் திருக்கணித பஞ்சாங்கப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்தில் வருது என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். இந்த முறை நமக்கு காலை மதியம் அப்படின்ட்டு தான் வருது. ஸோ எல்லாருமே ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். தவறாமல் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி நமக்கு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமையாக இருக்குது. கூடவே வராக ஜெயந்தி இருக்குது. மேலும் மதியம் 3:51 இருந்து பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியும் தொடங்கிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு நாளை மாலை 5:48 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சஷ்டி திதிங்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? அதனால் இதுக்கு ரிலேட்டடாக செய்கிற மாதிரி ஒரு 2 அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இரவு 8 to 9 மணிக்குள்ளாரையும் செய்யலாம், இரவு தூங்குறதுக்குள்ளாரையும் செய்யலாம். நல்ல பலனை கொடுக்கும். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மொத்தம் இந்த 3 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நாளைய நாள் நமக்கு ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 25ஆம் தேதி புதன்கிழமை நாளாக இருக்குது. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான இந்த தேய்பிறை சஷ்டி இருக்குது. இந்த சஷ்டி திதியானது இன்றைக்கே நமக்கு தொடங்கிடுச்சு. மதியம் 3:51 போதே நாளைக்கு மாலை நேரத்தில் 5:48 வரைக்கும் இருக்குது. பொதுவாக இந்த தேய்பிறை சஷ்டியை எதுக்கு வழிபாடு செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் தீரவும் தேயவும் தான். நமக்கு இப்போ வாழ்க்கையில் எத்தனையோ விதமான துன்பங்கள் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தொலைக்கணும், எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வழிபாடு செய்வோம். அதுவும் பங்குனி மாதம்ங்கிறதே முருகப்பெருமான் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம். இதில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரமாகட்டும், சஷ்டி திதி ஆகட்டும், செவ்வாய்க்கிழமை ஆகட்டும், எல்லாமே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய கடைசி தேய்பிறை சஷ்டி, நம்மளுடைய கஷ்டங்களை தேய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்லை நாங்கள் சும்மா விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்வோம் அப்படின்னாலும் சரி, இல்லை வழிபாடெல்லாம் செய்ய மாட்டேங்க ஆனால் ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னிங்கன்னா அதை நாங்கள் சொல்லிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கனாலும் சரி, இதை செய்யுங்க. இது பண்ணிங்க அப்படின்னாவே போதும், அனைத்து விதமான துன்பங்களும் உங்களை விட்டு ஒரே அடியாக ஓடி போகும். இனி உங்கள் பக்கமே திசை வச்சு படுக்காது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எதிரிங்களை அழிப்பதற்கு நாம் ஆயுதத்தை பயன்படுத்துவோம். அதே போல் தான் முருகப்பெருமான் கையில் உள்ள அந்த வேல் அரக்கர்களை அழிக்கவும், அதே போல் பக்தர்களை எதெல்லாம் தாக்குதோ அது நமக்கு உள்ளே இருக்கிற எதிரி, அதாவது இந்த பொறாமை, தீய எண்ணம், வயிற்றெரிச்சல் இந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி நமக்கு பாதிப்பை தரக்கூடிய எதிரிகள், வேறு ஏதாவது தொழில் செய்யக்கூடிய இடம், வேலை செய்யக்கூடிய இடம், சொந்தக்காரங்களுக்குள்ள இந்த மாதிரி, இல்லை கடன் நோய், இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத எல்லா விதமான எதிரிகளை அழிப்பதற்கும் முருகப்பெருமான் கையில் உள்ள அந்த வேல் அப்படிங்கிறது உதவும். இப்போ இந்த வேலை பற்றிய ஒரு மந்திரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் ஆயிரக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. ஏன் நம்ம இந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது தேய்பிறை சஷ்டியாக இருக்குது. அப்போ கெட்டதையெல்லாம் தேய வைக்கக்கூடிய, நீங்கள் வைக்கக்கூடிய நாள். அப்போ ஏதாவது ஒரு ஆயுதம் நமக்கு தேவை. அந்த ஆயுதம் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல், சரிங்களா? அதனால தான் வேலுக்கு உண்டான மந்திரம் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேலை பற்றிய மந்திரம் அப்படின்னதும் நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் வருவது வேல்மாறல். ஆமாங்க, வேல்மாறல் படித்தா நம்மளை எந்த ஒரு துன்பங்களும் நெருங்காது. அது மாறாத ஒரு உண்மை, மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அது கொஞ்சம் பெரிய பாடல். ஏன்னா அந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிறதையே நம்ம 16 முறை சொன்ன பிறகு மறுபடியும் ஒவ்வொரு பாடலுக்கு நடுவுலையும் அதை சொல்லி திரும்பவும் முடிக்கும் போதும் இதே மாதிரி சொல்லணும். ஸோ இதுக்கு டைம் நமக்கு அதிகமாக எடுத்துக்கும். அதுக்கு நிகரான ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாவே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது வேல் காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம்.
இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும், பாருங்கள். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத். ஓம் ஜ்வால ஜ்வாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத். அதாவது இந்த சக்தி வேலானது அன்னை பராசக்தியிடமிருந்து தான் முருகப்பெருமானுக்கு வந்து கிடச்சிச்சு. இங்கே சக்தியினுடைய பெயரையும் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜுவாலையை போன்ற, அதே போல் கோடி சூரியனின் பிரகாசத்தை கொண்ட அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இதுக்கு வந்து அர்த்தம் உண்டு. இந்த மந்திரத்தை நம்ம தினமுமே நம்பிக்கையோடு காலையில் சொன்னோம் அப்படிங்கும்போது மனதில் உள்ள அந்த பயம், தேவையற்ற கவலைகள் இதெல்லாம் வந்து நீங்கும். மேலும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் வந்து கொடுக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தீய சக்திகள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு வந்து கிடைக்கும். மேலும் குழந்தைங்க இதை சொல்வதன் மூலமாக அவங்களுடைய புத்தி கூர்மை வந்து மேம்படும், நல்ல ஒரு ஞானம் வந்து அவங்களுக்கு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு விரிப்பு விரித்து வச்சு உட்காந்துட்டு ஒரு 9 முறை சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நீங்கள் சஷ்டிக்கு விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு சொல்லலாம். விரதம் இருக்க முடியாதவங்க காலையில் குளித்ததும் உணவு எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் இதை 9 முறை வந்து சொல்லுங்கள். ஒருவேளை வீடியோவை லேட்டாக தான் பார்த்தீங்க, உணவு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அசைவம் எதுவும் சாப்பிடல அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு உணவு எதுவும் எடுத்துக்காமல் வெறும் வயிற்றிலே சொல்லுங்கள். வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க சஷ்டி திதி முடியறதுக்குள்ளே, அதாவது மாலை 5:48 இது 9 முறை சொல்லி பலனடையுங்க. மேலும் மந்திரத்தை சொல்லும்போது ஒரு டம்ளர் தண்ணீரை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறது இன்னும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா தண்ணீருக்கு ஞாபக சக்தி அதிகம். நம்ம முன்னாடி தண்ணீர் வச்சுட்டு சொல்லும்போது மந்திரத்தினுடைய சக்தியெல்லாம் அந்த தண்ணீரில் வந்து இறங்கும். இப்போ அந்த தண்ணீரை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதாவது குடிச்சிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா வலிமை பெறும். இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் தண்ணீர் வச்சு சொன்ன பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் கொடுக்கறது அவங்கள சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை வந்து ஏற்படுத்தி தரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வச்சு இதை வந்துட்டு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.